Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தன்னம்பிக்கை பேட்ச்ல நம்ம Human Physiology Unit ஸ்டார்ட் பண்றோம். அதுல Chapter 16 Digestion and Absorptionல first part video பார்க்கலாம். So, first Digestion and Absorptionல யாரு digest ஆக போறா? Food. So, food is one of the basic requirements of all living organism. ஏன்னா nutrition நமக்கு foodல இருந்து தான் கிடைக்குது. The major components of our foods are carbohydrates, proteins, fats. இந்த மூணும் பார்த்துக்குங்க. Carbohydrates, proteins and fats. Carbohydrates, proteins, fats இந்த மூணு தான் நம்மளோட major component of the food. Foodல நிறைய இருக்கிறது இதுதான். Vitamins and minerals are also required in small quantities. Vitaminsம் mineralsம் கொஞ்சம் அளவு தான் தேவைப்படுது. ஓவரா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கிட்டா அதுவே டிசீஸ் ஆகிடும். விட்டமின் அதிகமாக எடுத்துக்கூடாது, மினரலும் ஜாஸ்தியாக எடுத்துக்கூடாது. ஓகே, தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். ஃபுட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூ. ஃபுட்டு நமக்கு வந்து எனர்ஜியை மட்டும் கொடுக்கல, எங்கேயாவது காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காயத்தை சரி பண்ணால் நியூ செல்ஸ் வரணும், அதை ரிப்பேர் அப்படிம்போம், க்ரோத் வளர்ச்சிக்கும் தேவைப்படுது. The water we take in plays an important role in metabolic processes and also prevents dehydration of the body. Dehydration அப்படிங்கிறது என்னன்னா உடம்பு விட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, உயிருக்கே ஆபத்தாயிருங்க. ஸோ டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாட்டர் தேவை. அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த மெட்டபாலிக் ப்ராசஸ், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், அனிமல்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ், ஹியூமனில் ரெஸ்பிரேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஓகே, பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் இன் ஃபுட் கேனாட் பி யூட்டிலைஸ்ட் பை அவர் பாடி இன் தேர் ஒரிஜினல் ஃபார்ம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஃபார்மில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் அப்படியே எடுத்துக்க முடியாது. கார்போஹைட்ரேட்லாம் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் மாதிரி மோனோசாக்கரைடாக மாறணும், ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிடாக மாறணும், ஃபேட்டெல்லாம் ஃபேட்டி ஆசிடாக பிரேக் டவுன் ஆகி மாறினா தான் நம்ம பாடி வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்க முடியும். They have to be broken down and converted into simple substances in the digestive system. So this process of conversion of complex food substance to simple absorbable forms is called digestion. This is very important. அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம், நம்ம பாடி அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய ஃபார்முக்கு மாறுற ப்ராசஸ் தான் digestion. Okay, and is carried out by digestive system by mechanical and biochemical method. Mechanical method na நம்ம வாயில போட்டு நல்லா மென்னு சாப்பிடுறோம், மெக்கானிக்கல் மெத்தட். உள்ள போய் டைஜஸ்டிவ் என்சைம்லாம் போய் அதை பிரேக் டவுன் பண்ணுது, கெமிக்கல் பயோகெமிக்கல் மெத்தட். ஓகேங்க. General organizations of human digestive system is shown in figure 16.1. அது நம்ம பார்ப்போம். Digestive systemத்துல என்னென்ன பார்ட் இருக்கு? The human digestive system consists of alimentary canal and the associated glands. அவ்வளவுதான். alimentary canal மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கும், மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும். Then digestive glands, அதோட இருக்கக்கூடிய glands என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்தா நம்மளோட ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓவர். ஸோ டைஜஷன் அதுதான். அப்சார்ப்ஷனும் படிப்போம். இப்போ அலிமெண்ட்ரி கெனால் பார்க்க போகிறோம். த அலிமெண்ட்ரி கெனால் பிகின்ஸ் வித் அன் ஆன்டீரியர் ஓப்பனிங். ஆன்டீரியர் ஓப்பனிங், மவுத் முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் ஓப்பனிங் த மவுத், அண்ட் இட் ஓப்பன்ஸ் அவுட், பின்னாடி ஓப்பன்ஸ் அவுட் வெளியில. இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் வந்து மவுத், ஓப்பன்ஸ் அவுட்னா முடியறதுன்னு அர்த்தம். போஸ்டீரியர்லி பின்னாடி through the anus. So mouth to anus இருக்கிறது தான் alimentary canal. The mouth leads to the buccal cavity ன்னு சொல்லுவாங்க or buccal cavity ன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான் pronunciation. buccal cavity ன்னு சில சொல்லுவாங்க, buccal cavity அப்படிம்பாங்க. வாய் தான் இந்த பெரிய ஓப்பனிங் உள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல, அதான் buccal cavity. கேவிட்டினாலே அந்த ரூம் மாதிரி இருக்கிறது. or oral cavity, வாய் தான். The oral cavity, வாய், has number of teeth and a muscular tongue. நமக்கு டங் இருக்கு இல்லையா? each tooth is embedded in a socket of jaw bones. சாக்கெட்னா என்னன்னா இந்த பிளக்கை ஒரு இடத்துல போய் சொருவீங்க, இந்த பிளக்ல பின்னு போய் அப்படியே போய் கச்சக்குன்னு உட்கார்ற மாதிரி குழி மாதிரி இருக்கும்ல பிளக் பாயிண்ட், அந்த மாதிரி பல்லு வந்து அந்த பிளக்ல இருக்க பின்னு மாதிரி அந்த பல்லு போய் உட்கார்ற இடம் அதை தான் சாக்கெட்னு சொல்லுவோம். பிளக்கை சொருவுற இடத்துக்கு பேர் சாக்கெட். அந்த மாதிரி பல்லு இங்க சொருவுற மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, அதுதான். This type of attachment is called thecodont. இந்த டாண்ட் வரதெல்லாம் பார்த்துக்குங்க, ஒரு 4 டாண்ட் வரும், கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கணும். நமக்கு தீகோடான்ட்னா என்ன? பல்லு வந்து சொருகப்பட்டிருக்கு எதுல? சாக்கெட் ஆஃப் ஜா போன்ல, அதுதான் தீகோடான்ட்.
டாண்ட்னா அந்த பல்லு சம்பந்தமானது அப்படின்னு அர்த்தம். Majority of the mammals, including human beings, forms 2 sets of teeth during their life. A set of temporary milk or deciduous na enna sir கீழ விழுந்துரும் அர்த்தம். கொஞ்ச நாள்ல கீழ உதிர்ந்தறது விழுந்தறது அத deciduous teeth. Milk teeth வந்து deciduous teeth and it is replaced by a set of permanent or adult teeth. This type of dentition is called diphyodont. செகண்ட் டாண்ட் வந்துருச்சா. ஃபர்ஸ்ட் தீகோடாண்ட் பல்லு வந்து சாக்கெட்ல சொருகி இருக்கு. என்ன சாக்கெட்ல? ஜா போன் அப்படிங்கிற சாக்கெட்ல சொருகி இருக்கு. பிளக் பாயிண்ட் போய் பிளக் பாயிண்ட்ல சொருகிற மாதிரி பிளக்கை வந்து பிளக் பாயிண்ட்ல சொருகிற மாதிரி பல்லு வந்து சாக்கெட் ஆஃப் ஜா போன்ல சொருகி இருக்காது தீகோடாண்ட். டைஃபயோடாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைங்களா இருக்கும்போது மில்க் டீத் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் கீழே விழுந்துட்டு முன்னாடி இருக்க 4 பல்லாம் கீழே விழுந்துட்டு புதுசா பர்மனன்ட் adult teeth வந்துச்சு. அதனால டைஃபயோடாண்ட். டைனா 2 இல்லையா, 2 செட்ஸ் ஃபார்ம் ஆகிறது. அதான் டைஃபயோடாண்ட். an adult human, இந்த படம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். an adult human has 32 permanent teeth which are of 4 different types. 4னா 4 டைப்ல இருக்கு. so different heteroனா different heterodont dentition னு சொல்வாங்க. மூணாவது டாண்ட் வந்துருச்சா. ஏன் ஹெட்ரோடாண்ட்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் நமக்கு இருக்கு. அதுல 4 டைப்ஸ் என்னென்ன? இன்சிசர் முன்னாடி இருக்கிறது, கெனைன் இங்க இந்த இடத்துல வருது, ப்ரீமோலார்ஸ் இன்னும் சைட்ல வருது, மோலார்ஸ் நல்ல பின்னாடி வருது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத். ஸோ இன்சிசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார், ICPM ஞாபகம் வச்சுங்க. இன்சிசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார், ICPM. ஓகேங்களா? Arrangement of teeth in each half of upper and lower jaw in the order of IC, premolar, molar is represented by a dental formula. Question la kepanga dental formula which in human is 2123 2123 2123 by 2123. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மேலே இருக்க ஹாஃப் மட்டும் தான் சொல்லுது, கீழே இருக்கிறது கீழே இருக்க ஹாஃப் முழுசா சொல்லலை. ஒரு சைடு மட்டும் பாருங்க, மேல இருக்க ஹாஃப் இது, கீழே இருக்க ஹாஃப் இது, மேல ஹாஃப் கீழே ஹாஃப், வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அதனாலதான் இதை கூட்டுனா 32 வராது, 16 தான் வரும். பாருங்க 2 3 4 5 6 7 8, மேல 8 கீழே 8னா 16 தானே. 8 8 இங்க 8 8 இருக்கு. ஸோ ஒரு சைடுக்கு தான் மேலையும் கீழேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் டென்டல் ஃபார்முலா, அப்படிதான் எழுதணும். ஹியூமனோட டென்டல் ஃபார்முலா இதுதான். The hard chewing surface of the teeth made up of enamel helps in the mastication. Mastication of food na அரைக்கிறது. அந்த enamel தான் ஹெல்ப் பண்ணுது. enamel போயிடுச்சுன்னா நம்மளால பல்லு வந்து மென்னு சாப்பிட முடியாது, பல்லு கூசும், எதுவுமே வாயில பல்லுல பட முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ enamel is very important. ஸோ இப்போ 3 டாண்ட் வந்திருக்குதுங்க, 3 டாண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 3 டாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீகோடாண்ட் பல்லு வந்து சாக்கெட் ஆஃப் ஜா போன்ல சொருவப்பட்டிருக்கு. டைஃபயோடாண்ட் பீப்புள் வந்து அது பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு வரைக்கும் மில்க் டீத் இருக்கும், அது கீழே விழுந்துட்டு பர்மனன்ட் டீத் வருது. ஸோ டைஃபயோடாண்ட். மூணாவது ஹெட்டிரோடாண்ட், பிகாஸ் 4 டைப்ஸ் ஆஃப் டீத் நமக்கு இருக்கு, அது ICPMனு பார்த்தோம். தென் எனாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் அரைச்சி சாப்பிட முடியுது. மேஸ்டிகேஷன்னா மென்னு நல்லா அரைச்சி, கிரைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, the tongue is a freely movable muscular organ attached to the floor. அந்த நாக்கு எங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா floor of oral cavity by the frenulum. This is very important. Frenulum is a very important point. Tongue வந்து oral cavity ல எப்படி attach ஆயிருக்கு? with the help of frenulum. The upper surface of the tongue has small projection called papillae. Papillae na small outgrowth அப்படின்னு அர்த்தம். Some of which bear taste buds. ஸோ நமக்கு எல்லா சுவையும் தெரியறதுக்கு அந்த taste buds இந்த டங்ல இருக்கக்கூடிய ஸ்மால் அவுட்க்ரோத் பேப்பில்லேல தான் இருக்கு. The oral cavity na வாய் leads into a short pharynx. இதுக்கு பின்னாடி pharynx common pathway which serves as a common pathway passage for food and air. Pharynx, this is also very important. line by line important ஆன things எல்லாம் வருது பாத்துக்கங்க. The esophagus அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். See, this is the common passage. pharynx மூச்சு காத்து பிளஸ் ஃபுட் வாய் வழியா போகுது, மூச்சு காத்து, இது ரெண்டும் போற காமன் பேசேஜ் வந்து pharynx. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஈசோஃபேகஸ். ஓகேங்களா? ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது மூவபிள் திங்.
and the esophagus and trachea. Tracheaவுக்கு பேரு wind pipe. அப்ப esophagus-க்கு பேரு food pipe. esophagus-க்கு பேரு food pipe note பண்ணிக்கங்க. Tracheaவுக்கு பேரு wind pipe opens into the pharynx. ஓகேங்களா? Okay. Then a cartilaginous flap called epiglottis prevents the entry of food into glottis, that is opening of the windpipe during swallowing. இந்த இடத்துல பாருங்க, நீங்க வந்து ஃபுட்டை swallow பண்றீங்க, ஃபுட்டை வந்து முழுங்குறீங்க. முழுங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு windpipe ட்ரக்கியா இருக்கும். ட்ரக்கியா போயிட்டு அந்த லங்ஸுக்குள்ள போகும். இந்த ட்ரக்கியாக்குள்ள ஃபுட்டு போயிடுச்சுன்னா the person will die, இறந்து போயிடுவாங்க. மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும். அப்போ ட்ரக்கியாவும் ஈசோஃபேகஸும் சைட் பை சைடு இருக்கு. இது ரெண்டுக்கும் காமன் பேசேஜ் வந்து ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் தான் ட்ரக்கியா அண்ட் ஈசோஃபேகஸ்க்கு லீட் பண்ணுது. ஸோ ஃபேரிங்ஸ்ல வந்த ஃபுட்டு ட்ரக்கியாக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு ஃப்ளாப்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். கதவெல்லாம் திறக்கும் போது ஒரு சைடு பர்மனெண்டா ஒட்டிட்டு இருக்கும். இப்படி திறந்து மூடுவோம். இந்த ஜாயிண்டா இருக்கிறது ஒன் சைடு மட்டும் ஜாயிண்டா இருக்கு, இன்னொரு சைடு ஃப்ரீயா இருக்கு. அதனால தான் அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி அமைப்பை நம்ம ஃப்ளாப் அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மூடி இருக்கு. அந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணுது, உள்நாக்கு அப்படிம்பாங்க. சாப்பாடு சாப்பிடும் போது ட்ரக்கியா போற அந்த கிளாட்டிஸ்ங்கிற ஓப்பனிங் ட்ரக்கியாவில் அதை போய் க்ளோஸ் பண்ணிக்கும். விண்டு பைப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஃபுட்டு ஈசோஃபேகஸ் ஃபுட் பைப்புக்குள்ள போயிடும். ஸோ ஃபுட்டு வந்து விண்டு பைப்புக்குள்ள போகாம ப்ரிவென்ட் பண்றது எபிக்ளாட்டிஸ். மறந்துடாதீங்க, ஃபிளாப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாட்டிஸ் அப்படிங்கிற ஓப்பனிங் ஆஃப் த விண்ட் பைப்புக்கு பேரு கிளாட்டிஸ். அந்த கிளாட்டிஸை ப்ரிவென்ட் பண்றது, பாதுகாக்கிறது எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஃபிளாப். டியூரிங் ஸ்வாலோயிங், சாப்பாடை முழுங்கும் போது அதுதான் அது ட்ரக்கியாக்குள்ள போகாம கிளாட்டிஸ்குள்ள என்டர் ஆகாம பாதுகாக்குது. கிளாட்டிஸ் இஸ் ஓப்பனிங் ஆஃப் விண்ட் பைப், ட்ரக்கியாவோட ஓப்பனிங். த ஈசோஃபேகஸ் இஸ் எ தின் ஃபுட் பைப்புங்க. இது வந்து ஃபுட் பைப். ஓகேங்களா? ட்ரக்கியா விண்ட் பைப்னா ஈசோஃபேகஸ்க்கு இன்னொரு பேர் ஃபுட் பைப். ஈசோஃபேகஸ் இஸ் எ தின் லாங் டியூப் விச் எக்ஸ்டென்ஸ் போஸ்டீரியர்லி, பின்னாடி அப்படியே posteriorly extend ஆயிட்டு போகுது. passing through the neck, thorax and diaphragm and leads to J-shaped. so esophagus இங்க இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது neck region and then அந்த thorax region and இதுதான் diaphragm region. இதெல்லாம் தாண்டி J ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்டமக் ரீஜனுக்கு, பேக் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்டமக் ரீஜனுக்கு வந்து ஈசோஃபேகஸ் ஜாயிண்ட் ஆகுது ஃபுட் பைப். த மஸ்குலார் ஸ்பிங்க்டர், கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் அப்படிம்பாங்க, ரெகுலேட்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் ஈசோஃபேகஸ் இன்டு ஸ்டமக். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரீஜன் ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் ஜாயின் பண்ற ரீஜன்ல ஒரு ஸ்பிங்க்டர் மசில் இருக்கு. ஸ்பிங்க்டர் மசில்னா என்ன சார்? சுருக்கு பை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பண்ணா ஓப்பன் ஆகும், ரெண்டு கையிலையும் பிடிச்சி இழுத்தா க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ க்ளோஸ் ஆகி ஓப்பனிங், க்ளோஸ் ஆகி ஓப்பனிங், சுருங்கி விரியறது. சுருங்குனா க்ளோஸ் ஆகிக்கும், விரிஞ்சா ஓப்பன் ஆகும். ஸோ அதை தான் ஸ்பிங்க்டர் மசில் அப்படிமோ. ஸ்பிங்க்டர் மசில் எங்க இருக்கும் தெரியுங்களா? ஈசோஃபேகஸ் ஸ்டொமக் ஜாயின் பண்ற இடத்துல இருக்கும். அப்புறம் ஸ்டொமக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் ஜாயின் பண்ற இடத்துல இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் மீட் பண்ற இடத்துல இருக்கும். ஆனஸ் ரீஜன்ல இருக்கும். இதெல்லாம் என்னது? ஃபுட்டு வரும்போது அந்த ஸ்பிங்க்டர் மசில் ஓப்பன் பண்ணி ஃபுட்டை உள்ள அலோ பண்ணும். ஃபுட்டு வரலன்னா க்ளோஸ் ஆகிக்கும். அதே மாதிரி தான் இங்க ஸ்டமக்ல ஃபுட்டு அரைச்சி முடிச்சிருச்சுன்னா அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போறதுக்கு இங்க இருக்கிற ஸ்பிங்க்டர், இந்த ரீஜன்ல இருக்க ஸ்பிங்க்டர் ஓப்பன் ஆகி ஃபுட்டை அலோ பண்ணும். அப்புறம் க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ எப்பவுமே ஓப்பனிங்கா இருக்காம தேவையானப்போ ஓப்பன் ஆகி தேவையில்லாதப்ப க்ளோஸ் ஆகிற மசிலுக்கு பேரு ஸ்பிங்க்டர் மசில். 2-3 இடத்துல வரும், பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பிங்க்டர் எங்க இருக்கு? ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக் மீட் பண்ற இடத்துல இருக்கு. அதுக்கு பேரு கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர் அப்படின்னு சொல்லுவோம். Regulates the opening of esophagus into the stomach. The stomach located in the upper left portion of the abdominal cavity. Position பாத்துக்குங்க, upper left portion of the abdominal cavity. abdomenங்கிறது வயிறு, வயிறுல upper left. ஓகேங்களா? abdominal cavityல பிரிச்சு படிச்சீங்கன்னா மறக்காது. upper left portion of the abdominal cavity has 4 major part. என்ன? cardiac portion. cardiac portion எது சார்? இந்த ரீஜன் வந்து cardiac, மேல இருக்கிறது cardiac portion.
and then fundus அப்படிங்கிற region வரும். இங்க இருக்கு, இங்க வருமே. This is cardiac region. Cardiac region. ஓகேங்களா? And then இந்த region வந்து fundus region. Sorry, cardiac region இங்க இருக்கு. இந்த ஏரியா, அதான் இந்த ஏரியா வந்து cardiac region. இந்த மேடு மாதிரி இருக்கிற ஏரியா fundus. இந்த broad central part body எந்த ஏரியா வந்து small intestine ஓட மிக்ஸ் ஆக போதோ ஜாயிண்ட் ஆக போதோ அந்த ஏரியா பைலோரிக். ஸோ 4 பார்ட்: கார்டியாக், ஃபண்டஸ், பாடி, பைலோரிக் ரீஜன். மறந்துடாதீங்க, பைலோரிக்ங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஜாயிண்ட் ஆக போகிற பகுதி. கார்டியாக் போர்ஷன் இன்டு விச் த ஈசோஃபேகஸ் ஓப்பன்ஸ். ஃபண்டிக் ரீஜனில் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்லாம் இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் ஃபண்டிக் ரீஜன் அப்படின்னு வச்சிருக்காங்க. பாடி தான் மெயின் சென்ட்ரல் ரீஜன் அண்ட் பைலோரிக் போர்ஷன் விச் ஓப்பன்ஸ் இன்டு த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். So small intestine is distinguishable into 3 region: C-shaped duodenum, CD, ஞாபகம் வச்சுங்க, C-shaped duodenum, a long coiled middle portion jejunum and highly coiled ileum. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். C-shapeல இருக்கிறது duodenum, first part of the small intestine. Long coiled middle portion jejunum and highly coiled ileum. Ileum தான் last part of the small intestine. இதுல இருந்தெல்லாம் question வரும், நோட் பண்ணிக்கணும். The opening of the stomach into the duodenum is guarded by pyloric sphincter. Another sphincter வந்துருச்சு பாத்தீங்களா? Another sphincter இந்த ரீஜன்ல ஒரு sphincter இருக்கும், சுருக்கு பை மாதிரி. ஸோ ஒண்ணுமே மூவ்மெண்ட் இல்லாதப்ப சுருங்கி க்ளோஸ்டா இருக்கும். ஃபுட் எல்லாம் வந்திருக்கு, ஃபுட் மூவ்மெண்ட் இருக்கப்போ ஓப்பன் ஆகி ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட்டை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பைலோரிக் ஸ்பிங்டர். பைலோரிக் ரீஜன்ல இருக்கிறதுனால அதுக்கு பேர் பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்றோம். இலியம் ஓப்பன்ஸ் இன்டு த லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ ஜிஜினம்லாம் விட்டாங்க, இலியம் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துட்டாங்க. இலியம் எங்க ஓப்பன் ஆகுது? லார்ஜ் இன்டெஸ்டைன். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சீக்கம். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல 3 பேர்: சீக்கம், கோலன் அண்ட் ரெக்டம். Cecum, colon and rectum. Cecum is a small blind sac which hosts some symbiotic microorganism. Neat question. Symbiotic microorganism எங்க இருக்கு? Large intestine ஓட first part cecumல இருக்கு. A narrow finger-like tubular projection, the vermiform appendix, which is a vestigial organ, arises from the cecum. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரீஜன் appendix, vermiform appendix அப்படிம்பாங்க. இது வந்து vestigial, இதனால நமக்கு எந்த யூஸும் கிடையாது, no use, but still அது இருக்கு. அது எங்க இருந்து இருக்கு? extension of cecum. The cecum opens into colon. The colon is divided into 4 parts: ascending, transverse, descending part of the sigmoid colon. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்குங்க, சீக்கம் இந்த ரீஜன்ல முடிஞ்சு போச்சு. சீக்கம் இந்த ரீஜன்ல முடிஞ்சிருச்சு. அடுத்து வரது கோலன். இது ascending colon, then transverse colon, then descending colon. Ascending colon, transverse colon, descending colon, and then rectum வருது. Cecum is a very small part. Cecum is a very small part. Cecum ஓட extension அந்த vermiform appendix சும்மா ஒரு vestigial extension இருக்கு, அது no use. சீக்கத்துக்கு அப்புறம் வருது ascending colon, transverse colon, descending colon. கோலனுக்கு அடுத்து தான் rectum region வருது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஓகே. So the descending part opens into rectum which opens out through anus. So rectum descending part வந்து leads to rectum region of the large intestine. rectumல இருந்து நமக்கு anus opening வந்துருது. anus வழியா தான் நம்ம undigested foodலாம் வெளியே போறது. The wall of alimentary canal from esophagus to rectum possess 4 layers. இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க, esophagus to rectum. esophagus இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஈசோஃபேகஸ்ல நெக் ரீஜன்லயே ஈசோஃபேகஸ் வந்துரும். ஈசோஃபேகஸ்ல இருந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெக்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அலிமெண்ட்ரி கெனால்ல வந்து 4 லேயர்ஸ் இருக்கு மசில்ஸ்ல. அந்த 4 லேயர்ஸ் என்ன? செரோசா, மஸ்குலாரிஸ், சப் மியூகோசா அண்ட் மியூகோசா. செரோசா, மஸ்குலாரிஸ், சப் மஸ்குலாரிஸ் and mucosa. Very important பாத்துங்க. Serosa is the outermost layer and is made up of thin mesothelium, epithelium of
visceral organs. So serosa is made up of mesothelium, made up of a thin mesothelium. Serosa தான் outermost layer. இதெல்லாம் நீட்ல क्वेश्चन கேட்பாங்க பாத்துங்க. So epithelium of visceral organs. Visceral organs னா internal organs அவ்வளவுதான். Epithelium னா outer layer. Outer layer தான் serosa. அது made up of mesothelium அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேயா? சரி. With some connective tissues. Connective tissues இருந்தாதான் outer layer உள்ள இருக்கக்கூடிய லேயரோட கனெக்டடா இருக்க முடியும். Muscularis formed by smooth muscles usually arranged into an inner circular and an outer longitudinal layer. இதுக்கு இந்த பிக்சர் பார்த்துட்டு வந்தோம்னா புரியும் நமக்கு. Outermost layer serosa made up of mesothelium, epithelium of visceral organ. Visceral organ னா என்ன அர்த்தம்? Internal organs தான் visceral organs அப்படிமோ. அதோட outer layer வந்து இந்த serosa. epithelium சொல்றோம் அவ்வளவுதான். And then inner to serosa. Serosaவுக்கு உள்ள இருக்கிறது muscularis. Muscularis ரெண்டா பிரிக்கிறோம். Muscularisல inner circular region, outer longitudinal region. So இது வந்து இது சர்க்குலரா இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து cross section. Actually இப்படி இருக்கும் இது. இது மேல இருந்து பார்க்கறோம். cross sectionல பார்க்கறோம். ஓகேங்களா? So this is circular, this is longitudinal. Inner circular, outer longitudinal ரெண்டும் சேர்ந்தது தான் muscularis அப்படிங்கிற region மறந்துடக்கூடாது. சரி. An oblique muscular layer may be present in some regions. The submucosal obliqueனா கொஞ்சம் சாய்வா இருக்கிறது அது இருக்கலாம். சில ரீஜன்ல இருக்கலாம் அவ்வளவுதான். Oblique muscular layer may be present அவ்வளவுதான். கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. The submucosal layer is formed of loose connective tissue containing nerves, blood vessels and lymph vessels. So என்னங்க இது ஒரு நிமிஷம். in duodenum glands are also present. in duodenum இங்க இருக்கு. In duodenum glands are also present in submucosa. Neat question. In duodenum glands are also present in submucosa. மறந்துடாதீங்க, இது neat question. Duodenum அப்படிங்கிறது என்ன? First part of the small intestine. First part of the small intestine, don't forget. The innermost layer lining the lumen of the alimentary canal is mucosa. So lumen சுத்தி இருக்க lumenங்கிறது empty spaceங்க. lumen சுத்தி இருக்கக்கூடிய layer lining வந்து நம்ம mucosa அப்படிங்கிறோம். This layer forms irregular folds, rugae அப்படிங்கிறாங்க. rugae அப்படிம்பாங்க. irregular folds பேரு rugae in the stomach and small finger like foldings called villi in the small intestine. So இந்த mucosa region தான் villi region small intestine produce பண்ணுது. இந்த villi or villi, இந்த villi தான் நமக்கு absorptionக்கு help பண்றாங்க. மறந்துடாதீங்க, இது ரொம்ப 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 important. small intestineல தான் most of the absorption நடக்குது. absorptionக்கு help பண்றது villi of small intestine. அதை produce பண்ணுது, அதை form பண்றது mucosa region. stomach regionல அது வந்து infoldings form பண்ணுது, that is irregular folds rugae. அதே small intestine அது form பண்ற infolding க்கு பேரு villi. இது ரெண்டையும் form பண்ணது mucosa region. The cell linings lining the villi produce numerous microscopic projection called microvilli giving the brush border appearance. இங்க பாருங்க, உள்ள mucosa லேயர்ல இந்த மாதிரி foldings, inner foldings வருது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி வரைகிறோம். இந்த இன்னர் ஃபோல்டிங்கில் ப்ரஷ் லைக் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி திருப்பியும் மைக்ரோவில்லை, இந்த மாதிரி மைக்ரோவில்லை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ப்ரஷ் மாதிரி இருக்கிறதுனால ப்ரஷ் பார்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரஷ் பார்டர் செல்ஸ் அப்படிம்பாங்க. These modifications increase the surface area enormously. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமான அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் அந்த பிக்சர். அதாவது நம்ம வால் லேயர்ஸ்னு பார்க்கும்போது ஈசோஃபேகஸ்லேருந்து ரெக்டம் வரைக்கும் அவுட்டர் லேயர் செரோசா, அதுக்கு அடுத்து இருக்க லேயர் மஸ்குலாரிஸ். மஸ்குலாரிஸ் வந்து இன்னர் சர்க்குலர், அவுட்டர் லாங்கிடியூடினலாக இருக்கும். நீட் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து வருது சப் மியூகோசா அண்ட் தென் மியூகோசா. மியூகோசா வந்து ஸ்டொமக்கில் ருகேவை ஃபார்ம் பண்ணுது, இர்ரெகுலர் இன்ஃபோல்டிங்ஸை. அதே உங்களுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் வில்லியை ஃபார்ம் பண்ணுது மியூகோசா. நடுவில் இருக்கிறது எம்டி ஸ்பேஸ், தட் இஸ் லியூமன். ஓகேங்களா? So the modification increased the surface area enormously. Villi are supplied with network of capillaries and large lymph vessels called lacteal. Neat question. Lacteal அப்படிங்கிறது large lymph vessels எதுல இருக்கு? வில்லியில இருக்கு. அதை வந்து lacteal அப்படிங்கிறோம்.
Mucosal epithelium has goblet cells. Goblet cells எங்க இருந்தாலும் அது mucus secrete பண்ணும். மறந்துடாதீங்க. Secrete mucus that helps in lubrication. So சாப்பிடுற சாப்பாடு வளவளன்னு அப்படியே மூவ் பண்ணி போறதுக்கு அந்த mucus layer அந்த goblet cells secrete பண்ண mucus help பண்ணுது. Mucosa also forms glands in the stomach, that is gastric glands form பண்ணுது அந்த fundus fundic regionல, and crypts in between the bases of villi in the intestine. Crypts of liber coon அப்படிம்பாங்க. அது என்ன crypts அப்படின்னா under the muscle, undergroundல இருக்கக்கூடிய ரூமை நம்ம crypts அப்படிமோ. ஸோ இந்த glands எல்லாம் muscles கடியில் அப்படியே crypts மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. Crypts of liber coon அப்படிங்கிறாங்க. All the 4 layers show modifications in different parts of the alimentary canal. எந்த 4 layers? Serosa, muscularis, submucosa and mucosa. இந்த 4 layerஸுமே வேற பார்ட்ல differentiation அதாவது modification ஓட இருக்கு different parts of the alimentary canal. ஓகே, அதான் நம்ம சொன்னோமே ஸ்டொமக்ல irregular infoldings இருக்கும், ருகே அப்படிங்கிறோம். அதே இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபோல்டிங்க்கு பேரு வில்லி. ஸோ ஒவ்வொரு alimentary canalல இருக்கக்கூடிய different partsல different type of modification இந்த 4 லேயர்லயும் இருக்கும். Next digestive gland பார்க்குறோம். The digestive glands associated with the alimentary canal include the salivary glands, the liver and pancreas. மூணே தான், salivary gland, liver and pancreas. ஓகேங்களா, அவ்வளவுதான். Saliva is mainly produced by 3 pairs of salivary glands. The parotid glands, cheek, இந்த கண்ணத்துக்கிட்ட இருக்கிறது. ஓகேங்களா, parotid glands, and then 3 pairs of salivary glands, parotids, cheekல இருக்கு. The submaxillary or submandibular lower jawல இருக்கு, and sublingual tongue, நாக்குக்கு கீழ இருக்கிறது. These glands situated just outside the buccal cavity or buccal cavity secrete saliva juice into the buccal cavity. So இந்த 3 glandsுமே இந்த 3 pairs, அப்ப 3னா 6 இருக்கு. 3 pairs அப்படின்னா 6. யாரு salivary glands வந்து the parotid, first pair the parotid cheekல இருக்கு, the submaxillary or submandibular lower jawல இருக்கு, and sublingual, lingual அப்படினாலே டங்குன்னு அர்த்தம், டங்குக்கு கீழ இருக்கு. இந்த 3 pairs of salivary glands தான் சலைவாவை செக்ரீட் பண்ணுது, சலைவா ஜூஸை செக்ரீட் பண்ணுது, அந்த பக்கல் கேவிட்டிக்கு வருது. liver is the largest gland of the body, weighing about, அதோட weight வந்து 1.2 to 1.5 kilogram adult humanல இருக்கும். very important neat question. liver is the largest gland of the body, மறந்துடாதீங்க. it is situated in the abdominal cavity just below the diaphragm, diaphragmக்கு கீழ இருக்கு, and has 2 lobes. The hepatic lobule. The hepatic lobule are the structural and functional units of liver. Questionல கேட்பாங்க. Hepatic lobules தான் structural and functional units of liver containing hepatic cells arranged in the form of cords. Cordsனா அந்த லைனா அந்த கம்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். கம்பி லைனா கம்பியா இருக்கிற மாதிரி. கார்ட்ஸ்னா கயிறு அந்த மாதிரி இருக்கிறது, கம்பியா இருக்கிறது. ஓகேங்களா. Each lobule is covered by thin connective tissue sheath called the Glissen's capsule. So இது வந்து கயிறு மாதிரி இருக்கு, thread மாதிரி இல்ல அந்த கம்பியா இருக்கு, அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா Glissen's capsule. இது sheath அப்படின்னு சொல்லுவாங்க. sheathனா ஒரு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். The bile secreted by the hepatic cells passes through the hepatic duct. ductனாலே டியூப்னு அர்த்தம். டியூப், டக்ட்னா டியூப். ஓகேங்களா. ஸோ ஹெப்பாட்டிக் செல் செக்ரீட் பண்ற பைல் வந்து உங்களுக்கு எது வழியா வருது? ஹெப்பாட்டிக் டக்ட் வழியா வருது. அண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் இன் த தின் மஸ்குலர் சாக் கால்டு கால் பிளேடர். கால் பிளேடர்ல தான் நமக்கு பைல் ஜூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி கான்சென்ட்ரேட்டட் ஆகுது. த டக்ட் ஆஃப் கால் பிளேடர், டக்ட்னா டியூப் ஆஃப் கால் பிளேடர். சிஸ்டிக் டக்ட் அப்படிம்பாங்க. சிஸ்டிக் டக்ட் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. along with the hepatic duct from the liver forms a common bile duct. So bile duct அப்படிங்கிறது என்ன சார்? cystic duct, that is gall bladder இருந்து வர டக்ட்டுக்கு பேரு cystic duct, and உங்களுக்கு hepatic duct. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். cystic duct அப்படிங்கிறது duct from gall bladder. ஓகேங்களா, gall bladder இருந்து வருது. பிளஸ் உங்களுக்கு hepatic duct. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெப்பாட்டிக் டக்ட் இது ரெண்டும் சேர்ந்து காமனா ஃபார்ம் பண்ற டக்ட்டுக்கு பேரு
bile duct. Common bile duct NEET questionல கேட்பாங்க பார்த்துக்குங்க. The bile duct and the pancreatic duct. Pancreasல இருந்து வருது pancreatic duct. Ductனா tube. Opens together into the duodenum of the common hepatopancreatic duct. So pancreasல இருந்து வர duct இந்த green கலர்ல இருக்கு பாருங்க. Hepatic duct இது வந்து duct from liver and then எல்லாம் சேர்ந்து common duct வந்துருது. Common bile duct வருது. இந்த common bile duct green கலரோட pancreatic duct வந்து combined ஆகி duodenum regionல தான் அந்த digestive enzyme juice bile juice எல்லாத்தையுமே secrete பண்றாங்க. Okay, hepatopancreatic duct which is guarded by a sphincter called sphincter of OD. இந்த இடத்துல sphincter of OD இருக்கும். அது என்ன சார் sphincter of OD? sphincterனா நம்ம சொன்னோம் தேவையானப்போ ஓபன் ஆகும், தேவையில்லாதப்போ க்ளோஸ் ஆயிக்கும். ஃபுட் டைஜஷன் தேவை, ஃபுட் அங்கே பாஸ் பண்ணி போகுது, அப்போ இந்த sphincter of OD ஓப்பன் ஆகி இந்த டக்டை ஓப்பன் பண்ணி இந்த லிவர்லேருந்து வர பேன்க்ரியாட்டிக்லேருந்து வர என்சைமு ஜூஸ் எல்லாத்தையும் டியோடினத்தில் வந்து போர் பண்ணி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட்டே பாஸ் பண்ணி போகல இன்டெஸ்டைனில், அப்போது இந்த sphincter of OD க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே பார்த்துக்குங்க. இந்த sphincter of OD எங்கே இருக்குது? இந்த ஹெப்பாட்டோபான்க்ரியாட்டிக் டக்ட் டியோடினம் ரீஜனில் கம்பைன்ட் ஆகிற இடத்துல இருக்குது. ஓகே, the pancreas is a compound both exocrine and endocrine ரெண்டுமே ஆக்ட் பண்ணுது. சார் இப்போ எக்ஸோக்ரைன்னா என்ன, எண்டோக்ரைன்னா என்ன? எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படிங்கிறது டியூபோட இருக்கிறது ஆர் டக்டோட இருக்கிறது எக்ஸோக்ரைன் கிளாண்ட். அப்போ ஹெப்பாட்டிக் டக்ட் வந்து அந்த லிவர் எல்லாம் எக்ஸோக்ரைன் கிளாண்ட், ஏன்னா அதுல டக்ட் இருக்கு. எண்டோக்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டக்ட்லெஸ் கிளாண்ட். டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னா என்ன? டியூபே இல்லாத கிளாண்டை நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படிம்போம். அப்போ பேன்க்ரியாஸ் எப்படி இருக்கு? எக்ஸோக்ரைனாவும் இருக்கு, டியூபோடையும் இருக்கு, அண்ட் பேன்க்ரியாட்டிக் டக்ட் இருக்கு. அதுல டியூப் இல்லாமையும் சில என்சைம்ஸ் ஆர் சில ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணி பிளட்ல டைரக்டா மிக்ஸ் பண்ணுது. டக்ட் இல்லாமையும் செயல்படுது. அதான் போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைனை ஆக்ட் பண்ற கிளாண்ட் எதுன்னா பேன்க்ரியாசிக் கிளாண்ட், மறந்துடாதீங்க, பேன்க்ரியாட்டிக் கிளாண்ட். Then elongated organ situated between the limbs of the C-shaped duodenum. இங்க பாருங்க, இது ஒரு லிம்பு, இது ஒரு லிம்பு. C-shaped duodenatoட லிம்ஸுக்கு இடையில இந்த pancreas, long elongated pancreas இருக்கு. The exocrine portion secretes alkaline pancreatic juice containing enzymes and endocrine portion secretes hormones, insulin and glucagon. இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். பேன்க்ரியாஸ் வந்து போத் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன்னு சொல்லிட்டோம். எக்ஸோக்ரைன்னா டியூப் மூலியமா ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் எல்லாம் செக்ரீட் பண்றது. எண்டோக்ரைன் அப்படிங்கிறது டியூப் இல்லாம டைரக்டா பிளட்ல போய் மிக்ஸ் பண்றது ப்ராடக்ட்டை. சரி, இப்போ எக்ஸோக்ரைன் பார்ட் எதை செக்ரீட் பண்ணுது? ஆல்கலைன் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ். வேலை முடிஞ்சிச்சு இந்த பேன்க்ரியாட்டிக் டக்ட் மூலியமா. ஆல்கலைன் இது கொஸ்டின்ல கேட்பாங்க. பிஹெச் பேஸ் 7க்கு மேல இருக்கும், 7க்கு மேல இருக்கும். ஆல்கலைன் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் pH 7க்கு மேல இருக்கும். அண்ட் என்சைம்ஸையும் செக்ரீட் பண்ணுது. தென் எண்டோக்ரைன் போர்ஷன் வந்து ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுது. என்னென்ன? டைரக்டா பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகுறது, இன்சுலின் அண்ட் குளுக்கோகன். அவ்வளவுதான். இதுல சலைவரி கிளாண்ட், லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் பார்த்துருக்கோமா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் போர்ஷன். நெக்ஸ்ட் பார்ட்ல இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Because your support is our strength. Thank you.